அந்த இடையூறை வந்து பொறுத்துக்கிட்டாரு திருமாவளவன். ஆனால் நீங்கள் தேர்தல் நெருங்க திருமாவளவன் அப்படி இருக்க மாட்டாருன்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு தெரியும் பால் ஸ்பீடாக வருது, லொட்டு வைக்கணும். ஸ்லோ பால் வந்தால் சிக்ஸர் அடிக்கணும்னு தெரியும். இன்னும் போக போக பால் அந்த ஷைன்லாம் போயிடும் தேர்தல் நெருக்கத்தில். அப்போ என்ன ஓவர் வந்தாலும் நீங்கள் 50 ஓவர் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? மொதல் 10 ஓவர் ஸ்லோவாக இருக்கும், லாஸ்ட்டு 20 ஓவர் பார்த்தீங்கன்னா உக்கிரமாக இருக்கும். அது மாதிரி தேர்தல் நெருங்கும் போது திருமாவளவன் இன்னும் உக்கிரமாக மாறுவார். அவர் அப்போ மாறும்போது இந்த கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தலைவரை நீங்கள் போங்க நாங்கள் எங்கே இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. திருமா கூட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போது ஒரு திருமாவை பாருங்கள், அது வேறு மாதிரி திருமாவாக இருக்கும். இத்தனை சீட்டு வேணும், ஏன் அதை ஆளூர் ஷானவாஸ் ஆரம்பிக்கல? 6 சீட்டு இந்த தடவை சொன்னால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல, 25 சீட்டு கேட்கல வன்னியரசு. சேம் இது நடக்கும் நெருக்கத்தில். இந்த இது நடக்கும். விசிக்கு ஆரம்பிக்கும். மார்க்சிஸ்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. இந்த முறை அணியில் திமுக அணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர்கள் கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டாங்க வேறு மாற்று யோசிக்கணும்னு.